நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு அப்புறம் எடுத்த முடிவை கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. கீர்த்தி சுரேஷ் கடந்த 12ஆம் தேதி அன்னைக்கு ஆண்டனி தட்டில் அப்படிங்கிறவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2 பேர்த்தோட திருமணம் கோவால ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு. இதுல விஜய், த்ரிஷா, டிடின்னு ஏராளமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பின்னாடி கீர்த்தி சுரேஷ் நடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு தகவல் வெளியாகி ரசிகர்களை ஷாக் ஆக வச்சிருக்கு. கீர்த்தி சுரேஷ் நடிகை மேனகாவோட மக. தமிழ்ல ஒரு முக்கியமான ஹீரோயினா இருக்காங்க. விஜய், ரஜினி, சூர்யா, விக்ரம்னு பெரிய பெரிய நடிகர்களோட நடிச்சிருக்கிறாங்க. கடைசியா அவங்க நடிச்ச படம் ரகதாத்தா. இது தமிழ், தெலுங்கு 2லையுமே வெளியாச்சு. ஆனா 2லையுமே போதிய வரவேற்பு கிடைக்கல. இருந்தாலும் கீர்த்தி சுரேஷோட நடிப்புக்கும் மேக்கிங்க்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இது வரைக்கும் தமிழ், தெலுங்குல மட்டும் நடிச்சுக்கிட்டு இருந்த கீர்த்தி சுரேஷ் இப்போ ஹிந்தியிலையும் என்ட்ரு ஆகியிருக்காங்க. தமிழ்ல மெகா ஹிட்டான தெரி படம் ஹிந்தியில ரீமேக் செய்யப்பட்டு பேபி ஜான்கிற பேர்ல வெளிவந்திருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே வாயடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் இதுவரைக்கும் காட்டாத கவர்ச்சியை இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஹிந்தியில ஒரு பெரிய ரவுண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில தன்னோட திருமணத்தை அறிவிச்சாங்க. இதுல கல்யாணி பிரியதர்ஷன், அட்லியோட மனைவியான பிரியா, விஜயோட மேனேஜரான ஜெகதீஷ்னு பலரும் கலந்துக்கிட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டான்னு சிலரும், ஆண்டனி ஹிந்து மதத்துக்கு மாறிட்டான்னு சிலரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா இவங்களோட திருமணம் ஹிந்து முறைப்படியும் கிறிஸ்துவ முறைப்படியும் 2 முறை திருமணம் நடந்துச்சு. இருவரும் லிப்லாக் செய்யும் படங்களும் வெளியாகி பெரும் ட்ரெண்டும் ஆனது. கிளாமர் பக்கம் சாய்ந்த கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு பின்னாடி நடிப்பாங்களான்னு கேள்விக்கு வெளிவந்த தகவல் இதுதான். திருமணத்துக்கு பின் கீர்த்தி சுரேஷுக்கு நடிப்பதில் இஷ்டம் இல்லை. கணவரோட தொழில் மற்றும் பட தயாரிப்புகளை கவனிச்சுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா கூறப்படுது. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. கீர்த்தி சுரேஷோட இந்து முறைப்படி நடந்த திருமணத்துல கீர்த்தி சுரேஷ் ஆண்டாள் அலங்காரத்துல இருந்தது மிகவும் அழகா இருந்துச்சுன்னு எல்லோரும் வர்ணிக்கிறாங்க. நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு 32 வயதாகும் நிலையில கணவருக்கு 45 வயசுக்கு மேல இருக்கும் என்றெல்லாம் வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா கீர்த்தி சுரேஷோட கணவரான ஆண்டனி தட்டிலோட வயது 34 தானா. கீர்த்தி சுரேஷ் பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த போது அவரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் கீர்த்தி சுரேஷிடம் ப்ரப்போஸ் செய்ய 2 பேருமே காதலிக்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கீர்த்தி சுரேஷ் தொடர்ந்து படத்துல நடிப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நவம்பர் 25ஆம் தேதி வெளியாக இருக்கும் பேபி ஜான் படத்துக்கு எங்களோட வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ஒரு சுட சுட சினிமா செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களோட அன்பு தோழி ரேவதி.